ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வாள் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று வளர்பிறை சஷ்டி விரத நாள். உங்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலியா, விக்டோரியா, மெல்பர்ன், ராக் பேங்க், குன்றத்து குமரன் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பவர், உத்தியோகம், வியாபாரம், தொழிலே முன்னேற்றத்தை தருப்பவர். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் வைகாசி மாதம் 8ஆம் நாள். இன்று மதியம் 12:17 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று காலை 8:40 வரை பூச நட்சத்திரம், அதன் பின்னர் ஆயிலை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 5:52 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று மூலம் மற்றும் போராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகாலம் காலை 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் இருக்கிறார். விட்டு கொடுத்து போகணும். சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்டபனா இருக்காதீங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை சொல்ற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. மாணவர்கள், உங்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நாள். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல பொறுமை, நிதானம் தேவை. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். ரிஷபராசி என்பர்களே, உயர்வான நாள். இந்த விஷயத்தை நான் இப்படி பிளான் பண்ணணும், இப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், இப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. HR, அட்மினிஸ்ட்ரேஷன், லாஜிஸ்டிக் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. சொந்த பந்தங்களுடன் இருந்த சில மனஸ்தாபங்கள் நீங்கும். புது உறவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சரஸ்வதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, பயத்தை விட வேண்டிய நாள். பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும், எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை துணிந்து இறங்கணும். காதல் இனிக்கும். உறவுகள் பலப்படும். தம்பதிகள் ஒற்றுமையா இருப்பீங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரையில் அதிரடி மாற்றத்தை பண்ணுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு. அவர் இருக்க பயமேன். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கடகராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். மனசுல பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் வரும். தந்தையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விட்டு போகும். நண்பர்கள் அப்பப்போ உங்களுக்கு கை கொடுப்பாங்க. பிரயாணங்கள், பயணங்கள் சக்சஸ் ஆகும். கடல் சார்ந்த தொழில் பண்றவங்க, விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல விஷயங்கள்ல மனசு போகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. சிம்ம ராசி என்பர்களே, பொறுமை தேவைப்படும் நாள். கேது ராசிக்குள்ள இருக்கார். சில தடைகள், தாமதங்கள் வரும். ஆண்டவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும். சில விஷயங்கள்ல ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம கடனுக்குள்ள மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற இயற்கை மருத்துவம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். யோகா ஆசிரியர்களுக்கும் அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சித்தர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ்.
கன்னி ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. காதல் இனிக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. மளிகை வியாபாரம் செய்கிறவங்க, பூஜை பொருட்கள், ஆன்மீக பொருட்கள், பால் வியாபாரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். துலாம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் வருகின்ற நாள். இந்த விஷயத்துல நான் அடக்கி வாசிக்கணும், இந்த விஷயத்துல நான் அப்படியே ஒரு அடி அடிக்கணும் அப்படின்னு மனசுல தோணும். யோசிச்சு பண்ணுங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்கிறவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லர், இந்த மாதிரி தொழில் செய்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். விருச்சிக ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி போடாம எது ப்ரையாரிட்டியோ இமிடியேட்டா அதை பண்ணிருங்க. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல கான்சன்ட்ரேஷனோட இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கு. போராடம், மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாராவது உங்களை வைன் பண்ணி விட்டுருவாங்க, அப்புறம் கோபம் வரும், அப்புறம் எங்கே எது பேசுகிறோன்னு ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் பேசுவீங்க. வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. காதல் கசக்கும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, லாபகரமான நாள். வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். அடகுக்கடை, நகைக்கடை, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்த சிலர் அவங்களே ஒதுங்கி போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பெண்கள் பிடித்த ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. ஆண்கள் நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. முதியவர்கள் உங்களோட ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பம் ராசி என்பர்களே, ராசிக்குள் ராகு பகவான் இருக்கார். சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த கோர்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு சில பேர் எய்ம் வச்சிருப்பீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். 7.5 நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற வழிபாடு குபேரர் வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக பிசினஸை பொறுத்தவரையில் ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். இரும்பு, ஸ்டீல், அயன், கெமிக்கல் சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் சமையல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, செஃப், குக்காக இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ல மேனேஜராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல நியூஸ் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். நன்றி, வணக்கம்.